நமக்கு வாழ்வியல் ரீதியா ஒரு பொருளாதாரத்தை ஈர்ப்படுத்த ஈட்ட என்ன வேணும்? உனக்கு ஜேர்னலிசம் பிடிக்குதா? நீ ஜேர்னலிசம் படி. உனக்கு மர வேலை செய்ய பிடிக்குதா? அத செய்யி. நீ வேற ஏதோ ஒண்ணுல வந்து திறமையா இருக்கியா? அத செய்யி. ஆனால் பொது உடைமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து நிலைநாட்டப்படணும். குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து அது அதீதமா இருக்கணும்னு நான் நம்புறேன். நம்ம தமிழ் சமூகத்துல வந்து பெண்களுடைய கதைகள் வந்து நெறையா அவங்க எடுத்தாங்க. ஆனா பெண்கள் பத்தின உண்மையான கதைகள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா, ரொம்ப குறைவா இல்லன்னா இல்லவே இல்லன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அம்மாச்சிகளுடைய மாரி எங்கேயாவது ஒண்ணு ஆ இருக்கலாம். நம்மளோட அம்மாச்சிகளுடைய கதைகள் எல்லாம் காட்டுல எங்கேயாவது தொங்கிட்டு இருக்கும். அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவங்க நம்மகிட்டயும் உரையாடினதே கிடையாது. பெண்கள உரையாட விடாமல் செய்த சமூகம் தானே! அப்போ உண்மையாவே ஒரு தமிழ் பெண்ணுக்கு என்ன நேருது? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா நான் கருதணும்னு நெனைக்கிறேன். அங்கங்க கதாநாயகிகள் வந்து அவங்க வந்து நடனம் ஆடிட்டு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா உண்மையான தமிழ் வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நீங்க வந்து பதிவு செய்யணும்னு நெனைக்கிறேன்.